Assalamualaikum viewers, I am Farzana. நம்ம இன்னைக்கு இன்கம் டாக்ஸ்ல இன்கம் அண்டர் த ஹெட் சேலரியில வந்து காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் தேர்ட் ஒன் பார்க்க போறோம். மிஸ்டர் நட்ராஜ் இஸ் எம்ப்ளாய்ட் இன் டெல்லி and gets the following announcements. Basic salary rupees 8,000 per month, DA rupees 6,000 per month forming part, bonus rupees 10,000, CCA rupees 2,000 per month, convenience allowances rupees 500 per month, actual amount spent rupees 4,000. He provided with a rent-free house. Calculate the taxable salary and value of rent-free house on the assumption that the population is 45 lakh. Principal amount of prepayment of housing loan rupees 1,10,000. Amount invested in NSC rupees 35,000. Deposit in PPF rupees 40,000. இந்த லாஸ்ட்ல கொடுத்துருக்க 3 அமௌண்ட்ஸும் வந்து அதாவது டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C 80CCD இதுல வந்து வரும். அதுதான் வந்து நம்ம டாக்ஸபிள் சேலரி நெட் சேலரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து மைனஸ் பண்றது தான் டாக்ஸபிள் சேலரி அப்படின்னு வரும். ஆனா நம்மளுக்கு இப்ப போடுற சம்பளம் எல்லாத்துலயுமே வந்து வெறும் நெட் சேலரி வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும் அப்படின்னு இருக்கிறதுனால இது போடலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி இப்போ ரெண்ட் ஃப்ரீ ஹவுஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கால்குலேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாப்புலேஷன் 45 lakhs கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்எஃப்ஏ வந்து பாப்புலேஷன் வந்து 40 lakhsக்கு மேலே இருந்தாலே 10%. அதனால நம்ம வந்து 10% வச்சு கண்டுபிடிப்போம் ஆர்எஃப்ஏ ஹவுஸோட வேல்யூ எவ்வளோ அப்படி சொல்லிட்டு. இப்போ வாங்க இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். Computation of taxable salary of Mr. Nadraj for the previous year 2023 to 24 particulars amount. Salary 8,000 into 12 96,000, DA 6,000 into 12 72,000, bonus 10,000, CCA rupees 2,000 into 12 24,000, convenience allowances 500 into 12 6,000. ஆக்சுவல் அமௌண்ட் ஸ்பெண்ட் வந்து rupees 4,000. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி 2,000. ஆர்எஃப்ஏ எப்படி கால்குலேட் பண்ணோன்னா சேலரி பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பெனிஃபிட் போனஸ் ப்ளஸ் ஆல் டாக்ஸபிள் அலவன்சஸ் அது எல்லாமே வச்சு தான் நம்ம ஆர்எஃப்ஏ கண்டுபிடிப்போம். ஸோ கொஸ்டினில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு ஆல்ரெடி அங்கே 45 lakh பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால 40 lakhsக்கு மேலே பாப்புலேஷன் 10%. சேலரி 96,000 ப்ளஸ் 72,000 ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 24,000 ப்ளஸ் 2,000 எல்லாம் ஆட் பண்ணால் 2,04,000. ஸோ இன்ட்டு 10% 20,400 வருது. இதுதான் ஆர்எஃப்ஏயோட வேல்யூ. இதுதான் நம்ம அங்கே ஆர்எஃப்ஏ வேல்யூ அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு வர வேல்யூ டோட்டல் வேல்யூ தான் வந்து கிராஸ் சேலரி. நெக்ஸ்ட்டு லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 வந்து கிராஸ் சேலரியோட மைனஸ் பண்ணால் வர வேல்யூ தான் நெட் சேலரி 1,74,700. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து லெஸ் டிடக்ஷன் அண்டர் 80C 80CC 80CCD அதில் வந்து ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன் 1,10,000, NSC 35,000, PPF 40,000 எல்லாம் ஆட் பண்ணால் 1,85,000 வருது. இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கணும்னா 1,50,000 தான் வந்து இந்த டாக்ஸபிள். ஸோ 85,000 விட 1,50,000. ஸோ 1,50,000 எடுத்துக்கிறோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் நமக்கு வந்து டாக்ஸபிள் சேலரி. அதாவது கம்மியாக இருக்கணும், அதாவது கிடைச்ச அமௌண்ட்டு இல்லைனா 1,50,000 ரெண்டில் எது கம்மியாக இருக்குன்னு பார்த்தா பண்ணி வர வேலை தான் நமக்கு taxable salary. Fourth sum, Mr. Ajay is an employee of public sector company at Chennai, population above 40 lakhs. He draws salary of rupees 10,000 per month. He is provided with a rent-free unfurnished accommodation, the fair rental value of which is rupees 30,000 per annum. He is drawing EA of rupees 2,000 per month. He also enjoys the facility of small car owned by employer, both for official and personal use. Its running and maintenance expenditure also made by employer. Compute Mr. Ajay's taxable salary. Questionல கொடுத்திருக்க ஸ்மால் காரோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கார் இன்ஜின் நாட் மோர் தேன் 1.6 லிட்டர் வந்து ஸ்மால் கார், அதாவது 1.6 லிட்டர் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா வந்து ஸ்மால் கார். அதுக்கு வந்து 1,800 வந்து பெர் மந்த் கொடுக்குறாங்க. அதுக்கு
1800 per month கொடுக்குறாங்க. அப்படியே அதோட அந்த காருக்கு ஒரு டிரைவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து 900 டிரைவருக்கான வேல்யூ எடுத்துப்போம். டிரைவர் கொடுத்துருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணா 900 per month எடுத்துப்போம். இல்லை அப்படின்னா 900 எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் கார் இன்ஜின் மோர் தென் 1.6 லிட்டர் வந்து லார்ஜர் கார், அதுக்கு வந்து 2000 per month. அதே மாதிரி டிரைவர் கொடுத்துருந்தாங்கன்னா 900 rupees per month எடுத்துப்போம். கொடுக்கலன்னா எடுத்துக்க மாட்டோம். லார்ஜ் காருக்கு 2400, ஸ்மால் காருக்கு 1800. அதான் வந்து கொடுத்துருக்காங்க வேல்யூ. அதை வச்சுதான் சம்ல நம்ம போடும் போது பார்த்து போடணும் என்ன வேல்யூ அப்படி சொல்லிட்டு. Computation of taxable salary of Mr. Ajay for the previous year 23-24. Particulars amount. Salary 10,000 into 12, 1,20,000. EA 2,000 into 12, 24,000. EA என்றது entertainment allowances. RFA வந்து calculate பண்ண salary 1,20,000 plus 24,000 all taxable allowances. நமக்கு entertainment allowances மட்டும் இருக்கு. ஸோ ஆட் பண்ணி வர வேல்யூவோட into 10% பண்ணோம்னா வர வேல்யூ தான் நமக்கு taxable RFA. அதான் அங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கார் எக்ஸ்பென்ஸ் அங்க 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் கார் எக்ஸ்பென்சஸ் 1800 இன்டூ 12, ஸ்மால் கார் 1.6 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் கார்னு மென்ஷன் பண்ணிக்கனால மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாமே ஆட் பண்ணோம்னா வர வேல்யூ தான் நமக்கு கிராஸ் சேலரி. நெக்ஸ்ட் வந்து லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000. 1,80,000ல 50,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வர வேல்யூ நெட் சேலரி தான் 1,30,000. net salary or taxable salary. Fourth sum. Thank you.